Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா pandas tutorial. First of all, pandas எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா செட் வந்து அனலைஸ் பண்றதுக்காகவும், அதுக்கிட்ட டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்றதுக்காகவும் தான் pandas யூஸ் பண்றோம். இந்த pandas செட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சீரிஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, pandas-ல என்னென்ன ஆப்பரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் pandas-ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி NumPy போன வீடியோல நான் NumPy எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது போலவே இங்க NumPy உள்ள pandas போட்டு ரன் பண்ணீங்கன்னா pandas வந்து இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு ரெக்யர்மென்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துச்சு. நான் இப்போ இங்க NumPy இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேண்டஸ்ல ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்ப்போம். இப்போ பேண்டஸ்ல ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்க்குறப்போ நான் பேண்டஸ் வந்து ஆஸ் பிடின்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் டிஎஸ் ஈக்குவல் டு பிடி டாட் சீரிஸ் சீரிஸ் கிரியேட் பண்ணுறப்போ சீரிஸ்ன்ற கீவேர்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்குள்ள நான் வந்து ஓப்பன் பேரந்திஸ்க்குள்ள ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறப்போ சீரிஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் அரே, டேட்டா ஃப்ரேம்ன்றது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ இது சீரிஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை பாஸ் பண்ணோடனே எனக்கு சீரிஸ் கிரியேட் ஆகிடும். என்னோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு 64ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து எப்படி பேண்டாஸ் சீரிஸா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல வந்து நான் டிக்ஷனரில வந்து டெல்லி அதனோட வேல்யூ, மும்பை, கொல்கத்தா அதனோட வேல்யூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிடி டாட் சீரிஸ் ஆஃப் இந்த டிக்ஷனரி வந்து இங்க பாஸ் பண்றப்போ எனக்கு இந்த டிக்ஷனரி வந்து பேண்டாஸ் சீரிஸா கன்வெர்ட் ஆயிடும். இந்த டெல்லி, மும்பை, கொல்கத்தா இதெல்லாம் இண்டெக்ஸா இருக்கும். இது வந்து வேல்யூஸ். இது வந்து ஃப்ளோட் டைப்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்ன்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ ரோஸ் அண்ட் ரோஸ் அண்ட் காலம் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் நாங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்பைல பார்த்துருப்போம். அரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா 0 to 20னா அப்போ 0 to 19 வரைக்கும் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். அதை ஜென்ரேட் பண்றது ஒரே ரோவா இருக்கும். அதை வந்து நான் ரீஷேப் பண்றேன். ரீஷேப் பண்ணப்போ இப்போ 5 ரோஸ் 4 காலம்ஸா ரீஷேப் பண்றேன். இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஷேப் பண்றப்போ அந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் வந்து இப்ப நீங்க 5,5ன்னு குடுத்தீங்கன்னா 25 வேல்யூஸ் இருக்கும். ஆனா நம்மகிட்ட இருக்குது 20 வேல்யூஸ். ஸோ அப்போ அதுக்கேத்த மாரி வர மாரி இங்க டைமென்ஷன் தரணும். இப்போ 5,4 இல்லன்னா 4,5ன்னு குடுத்தா எனக்கு 20 வேல்யூஸ் வரும். ஸோ அதனால நான் அந்த டைமென்ஷன் வந்து 5,4 ஆர் 4,5ன்னு குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் சொல்றேன். இப்போ ரோ 1, ரோ 2, ரோ 3 இது வந்து இண்டெக்ஸ் குடுக்குறப்ப இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து காலம். அந்த காலம் நேம் வந்து தரேன். காலம் 1, காலம் 2, காலம் 3. இப்ப இது வந்து நெக்ஸ்ட் வந்து டிஎஃப் டாட் ஹெட்ன்ற கால் பண்றப்போ அது என்ன பண்ணும்னா, ஒரு டேட்டா செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுவே டிஎஃப் டாட் டெய்ல்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு டேட்டா செட்ல இருக்க லாஸ்ட் 5 ரோஸ வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டா செட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பார்ப்போம். பட் அக்சஸ் பண்றதுக்கு வந்து எல்ஓசின்ற இது யூஸ் பண்ணுவோம். இப்ப டிஎஃப் டாட் எல்ஓசி ஆஃப் ரோ 1ன்னு அக்சஸ் பண்றப்போ, இப்ப நம்மளுக்கு ரோ 1ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. அப்ப காலம் 1ல 0, காலம் 2ல 1, காலம் 3ல 2, காலம் 4ல 3. நெக்ஸ்ட் வந்து அதனோட டேட்டா டைப் எப்படி செக் பண்ணோம்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம எப்படி பைத்தான்ல டைப் பண்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா அதனுடைய டேட்டா டைப் வருமோ, அது மாரி டைப் ஆஃப் டிஎஃப் இந்த வந்து இதனுடைய டேட்டா டைப் பார்த்தா pandas.core.series ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி லிஸ்ட்லயும், அரேலயும் நம்ம எப்படி ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் பார்த்தோமோ, அதே மாரி pandas-லயும் ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் பார்ப்போம். ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றப்போ ILOCன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்ப df.ILOCன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்றது மூலம் இங்க ஸ்லைசிங் ஆப்பரேட்டர்ல எம்ப்டி குடுக்குறோம். ஸோ அப்ப எல்லா ரோவும் எல்லா காலமும் அக்சஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, df.ILOC ரோஸ் வந்து நான் எல்லாமே அக்சஸ் பண்றேன். காலம்ல வந்து 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அக்சஸ் பண்றேன். அப்ப எனக்கு ரோ வந்து ரோ 1, ரோ 2, ரோ 5 வரைக்கும் எல்லா ரோவும் வந்துரும். காலம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து லாஸ்ட் காலம் வரைக்கும் தான் யூஸ் பண்றேன். அப்ப 0த் காலம் அக்சஸ் பண்ண மாட்டோம். அப்ப காலம் 2, காலம் 3, காலம் 4 இத அக்சஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து எப்படி அரேவா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் அந்த அவுட்புட்ட வந்து நான் இப்ப அரேவா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப df.ILOC இந்த ஸ்லைசிங் ஆப்பரேட்டர் டாட் வேல்யூஸ்ன்ற போறப்போ அது அரேவா கன்வெர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் காலம்லயோ இல்ல ரோலயோ இருக்க டேட்டா மட்டும் வேணும்னா, நீங்க டிஎஃப் ஆஃப் இப்போ நான்
டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிஎஃப் ஆஃப் காலம் 1 டாட் வேல்யூஸ் கவுண்ட்ன்னு குடுக்குறப்போ, அந்த காலம்ல இருக்க ஒரு வேல்யூவும் வந்து எத்தன டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்றத கவுண்ட் பண்ணி சொல்லி, இப்போ 12ன்னு பார்த்தீங்கன்னா, 1 டைம் தான் வந்திருக்கு. 4 1 டைம், 16 1 டைம், 8 1 டைம், 0 1 டைம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேட்டா செட் எடுத்து அதுல எப்படி பாண்டாஸ் ஆப்பரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.